பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா நேக்ரோலேருந்து தான். சரியா, நேக்ரோனால என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். சரியா, இதில் வந்து யாரை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கம் போல் தான் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். நீங்கள் ஏதாவது கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து அதாவது நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும், ஏதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தாலும், யூஜி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது வந்துட்டு இந்த எலிஜிபிலிட்டிலாம் பேசிக்காக வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங்கிற ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. சில என்ன ரெக்குயர்மெண்ட் எது தேவை இருக்கோ அந்த இதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு அதில் சும்மா ஒரு சின்ன மேபி டெஸ்ட் வைக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் ப்ராஜெக்ட்லாம் போடுவாங்க. அதுதான் வந்து ட்ரெயினி பொசிஷனுக்கு வந்து ஹையர் பண்ணுறது. ஓகேவா, ட்ரெயினி அசோசியேட்டுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இங்கே அப்ளை ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு லோட் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது வந்துட்டு இது வியூவை ஷார்ட் ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த க்ளோஸ் ஷார்ட் ஆட் கொடுத்துட்டு வெயிட், அந்த டைமர் ஒரு வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இல்லை, குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ஃபுல் ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, அதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் கரெக்டாக வந்துடும். சரியா, ஸோ வந்து ட்ரை பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்துட்டு கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ளீஸ் வெயிட்னு இருக்கா, ஸோ ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். நான் லிங்க் வந்து இந்த மாதிரி ஏர்னிங் குரூப்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அதோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எப்போது வந்து நான் ரைட் பண்ணுறேனோ அப்போயே வந்து அங்கே போட்டுருவேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது ஃபுல்லாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இந்த ஸ்டார் மார்க் இருக்கிற ரெட் கலரில் எல்லாமே மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ். ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடி திரும்ப வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறது வந்துட்டு சில பேர் மோஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ரெஸ்யூம் வந்து வச்சு அப்லோட் பண்ணி நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கம்பெனி சைட்லேருந்து எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரெஸ்யூம் வந்து நல்ல ரெஸ்யூமாக க்ரியேட் பண்ணி அதை தான் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்க வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியாதவங்க வந்துட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி ரெஸ்யூம்னு சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெஸ்யூமில் யார் யாருக்கு ஃபோட்டோ வைக்கணுமோ அவங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட ஓல்டு ரெஸ்யூம் இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணிங்க. ஓல்டு ரெஸ்யூமோட பிடிஎஃபாக தான் எனக்கு வேணும். சரியா, இதெல்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். 2 ஹார்ஸ் வந்து எடுக்கும். ஸோ 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, இது வந்து ஃப்ரீ கிடையாது, இது வந்து 99 ருபீஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் கீழே மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகேவா, அப்புறம் அதை வச்சு அந்த ரெஸ்யூம் வந்து இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சரியா, இப்படி தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ
ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். இல்லைனா தான் தெரியாது. ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுலேயே நான் எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்போதுமே சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் நிறைய கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஐடி ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இதுக்கு டைம் டேக்கன் எடுத்து எது ஒரிஜினல்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.